அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நான் சொல்லக்கூடிய இந்த 10 அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி மெனோபாஸ் காலகட்டத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 7 டிப்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் கரெக்டாக தான் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அதே அளவில் தான் வந்து ஃபுட்டு சாப்பிட்றீங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸசைஸ் கூட பண்ணுறேன் டாக்டர், ஆனால் வெயிட் வந்து ஒரு 5 கிலோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டாக்டர், என்ன காரணம்னே தெரியல அப்படின்னா உங்களுடைய வயசை செக் பண்ணி பாருங்கள். ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெனோபாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு, எக்ஸசைஸ் இதெல்லாம் நார்மலாக இருந்தும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் மெனோபாஸ் காலகட்டத்துக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், ஹாட் ஃப்ளாஷஸ் சடனாக வந்து ஹீட் ஆகி வேர்த்து கொட்டுறது. ஸோ இது வந்து எல்லாரும் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் வந்து வேர்த்து கொட்டும். இன்னும் சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா குளிருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எனக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக குளிருது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி காலை வேலைகளில் இல்லை வந்து நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களை விட என்னால் வந்து அந்த குளிரை வந்து என்னால் வந்து ஹேண்டிலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து உடம்பு நடுங்கிற அளவுக்கு வந்து குளிர் இருக்குது. அதே மாதிரி உடம்பு ரொம்ப வந்து வேர்த்து கொட்டுற அளவுக்கு ஹீட் இருக்குது. இந்த 2 விஷயமே வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு மெனோபாஸ் வரப்போகுதுங்கிறது அர்த்தம். மூணாவதாக பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது. 2 மாதம் ஆச்சுக்கு டாக்டர் பீரியட்ஸ் வந்து வரல, 2 மாதம் கழித்து பீரியட்ஸ் வரும்பொழுது 10 நாள் 15 நாள் வந்து எனக்கு ப்ளீடிங் இருக்குது, ஒரே மாதத்துலேயே வந்து 2 வாட்டி 3 வாட்டி வந்து பீரியட்ஸ் வருது. இப்படி ஒரு இர்ரெகுலர் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் மெனோபாஸ்க்குள்ளே என்ட்ராகிறீங்கன்னு அர்த்தம். பட்டு இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வந்து கவனமாக இருக்கணும். மெனோபாஸ் அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக ப்ளீடிங் ஆகும் பொழுது வருஷக்கணக்கில் வந்து அவங்க எந்த ஒரு ஸ்கேனோ இல்லை வந்து டாக்டரை போய் பார்க்காம வந்து இருப்பாங்க. ஃபைப்ராய்ட்ஸோ இல்லைனா எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கும், பல்கி யூட்ரஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் வந்து உண்டாக்கும். ஒரு 2-3 மாதம் இப்படி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, பட் தொடர்ந்து வந்து உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேன் பரிசோதனை பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். நாலாவதாக மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நிறைய வந்து கோபப்படுறது, அதே மாதிரி சாதாரண விஷயத்துக்கெலாம் அதிகமாக வந்து பதட்டப்படுறது, இந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து மெனோபாஸ்க்குள்ளே என்ட்ராகிறீங்கிறது அர்த்தம். அஞ்சாவதாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த பொருளை எங்கே வச்சோம் அப்படிங்கிறது வந்து மறந்து போயிடும். ஸோ காலையிலேருந்து ஒரு வேலையை செய்யணும்னு வந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், ஆனால் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து மறதி வந்து நிறைய இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான்லாம் வந்து கம்மியாகிறதுனால வந்து நமக்கு ஞாபக மறதி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மெனோபாஸ்க்குள்ளே என்ட்ராகிறீங்கிறது அர்த்தம். ஆறாவதாக ஏதாவது ஒரு ஜாயிண்ட் பெயின், முக்கியமாக பார்த்திங்கன்னா எலும்புகளில் வந்து வலி இருக்கும், ஜாயிண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கழுத்தில் வலி அதிகமாக இருக்குது டாக்டர், முன்னாடிலாம் கொஞ்சமாக தான் வந்து எனக்கு இருக்கும், ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் தான் இருக்கும், ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சமயத்துலையுமே எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஜாயிண்ட் பெயின் வந்து அதிகமாக இருக்குது, முன்னை விட வந்து சடனாக வந்து அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு மெனோபாஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆறாவதாக படப்படப்பு வந்து அதிகமாக இருக்குது. சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோன் அடிக்குது, இல்லை வந்து குக்கர் விசில் அடிக்குது, இல்லை வந்து ஒரு காலிங் பில் அடிக்குதுன்னா திடீர்னு எனக்கு படப்படப்பு வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பால்பிட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மெனோபாஸ்க்குள்ளே என்ட்ராகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஏழாவதாக ஒரு பிரெயின் ஃபாக், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறது. சாதாரண ஒரு விஷயந்தான், ஒரு ட்ரெஸ்ஸு போடுறது அப்படிங்கிறதுக்கு கூட 4-5 வாட்டி வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சமையல் என்ன பண்ணணும்னு யோசித்தா கூட நிறைய வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓவர் திங்கிங் வந்து நிறையா இருக்கும், கன்ஃபியூஸ்டு ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மெனோபாஸ்ங்கிற அந்த ஸ்டேஜுக்குள்ளே இதெல்லாமே வந்து வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எட்டாவதாக பார்த்திங்கன்னா சடனாக உங்களுடைய சுகரில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மேல் வயிறு மட்டும் வந்து எனக்கு பெருசாகுது டாக்டர், ஸோ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டும் போடுது, HbA1c செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் வந்து அதிகமாக காமிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் வர்றீங்க அப்படின்னா அந்த மெனோபாஸும் அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ ப்ரீ டயபெட்டிக்குள்ளே வந்து நீங்கள் நுழையிறீங்க, அது கூட வந்து மேல் வயிறு தொப்பையும் வந்து இருக்குது அப்படின்னா
நீங்கள் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்குள்ளே வந்து போகிறீங்கங்கிறது அர்த்தம். ஸோ 9வதாக மசில் லாஸ். ஸோ உங்களோட கைகளில் காலில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து குறைஞ்சு வயிறு தொடைப்பகுதியில் மட்டும் வந்து வெயிட் மசில்ஸ் வந்து அதிகமாகுது. அது மசில்ஸ் கிடையாது, ஃபேட் அதிகமாகிறது. ஸோ உங்களுக்கு தசை இழப்பு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெனோபாஸ்குள்ளே வந்து போகிறீங்கிறது அர்த்தம். ஸோ 10வதாக உங்களுக்கு தூக்கம் வந்து சரியாக வராது. நைட்டில் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் விழிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெனோபாஸ்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. வீட்லையாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடியாக இருக்கட்டும். ஏன்னா அவங்களோட உடம்புல என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறதே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இப்போலாம் நான் நிறைய கோபப்படுறேன்னு தன்னைத்தானே வந்து வருத்திக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி ஞாபக மறதி வருது அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது மெனோபாஸோட ஒரு அறிகுறி. இதுக்கான ஒரு சில முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம். முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இது நார்மல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சாலே அது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இந்த சிம்டம்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம்? நான் சொல்லக்கூடிய இந்த 7 விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம், நீங்கள் ஒவ்வொரு உணவுலையுமே காலை, மதியம், இரவு 3 வேளையுமே கண்டிப்பாக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அது பயிறு வகைகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை அசைவம் சேர்ந்த மீன் உணவுகளாக வந்து இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். 2வது, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஸ்கெட்யூல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இது நாள் வரைக்கும் நான் எந்த எக்ஸசைஸுமே நான் வந்து பண்ணலை டாக்டர். ஸோ வீட்டு வேலைகளே எனக்கு சரியாக இருக்கும், நான் நடந்துக்கிட்டே இருப்பேன், வீட்டில் இருக்க எல்லா வேலைகளும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட எளிமையான சில யோகா பயிற்சிகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் தான் உங்களுடைய அந்த ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வரும். நிறைய மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, அது கூட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யோக பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ 3வதாக ஏதாவது ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடிய மசில் பில்டிங் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஸோ ஏன்னா இந்த காலகட்டத்தில் சார்கோபீனியான்னு சொல்லக்கூடிய தசை இழப்பு வந்து இருக்கும். ஸோ மசில் பில்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு பெயின் எல்லாம் வராது, ஜாயிண்ட் பெயின் வந்து வராது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். 4வதாக நீங்கள் சீக்கிரமாக உங்களுடைய டின்னரை முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி மெனோபாஸ் காலகட்டத்தில் இது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களோட ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 5வதாக சன்லைட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வைட்டமின் டி உங்கள் உடலுக்கு கிடைச்சாதான் உங்களுடைய ஜாயிண்ட், அதே மாதிரி வந்து தசைகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். மெனோபாஸ் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுடைய சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய நைட்டில் கரெக்டாக வந்து தூங்குறது, அதே மாதிரி வந்து பகலில் கொஞ்சம் வந்து டயர்ட் இல்லாமல் இருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது, இந்த விஷயத்துக்கு எல்லாமே நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்தது அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். 6வதாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இதுக்கு முன்னாடியும் வந்து இருக்கும். ஆனாலும் கூட இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் பாடியில் கார்டிசால் ஹார்மோன்லேருந்து இன்சுலினோட சென்சிட்டிவ் வரைக்கும் நிறைய பாதிப்புகளை வந்து கொடுக்கறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுவாச பயிற்சிகளை பண்ணுறது, மெடிடேஷன் வந்து பண்ணுறது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மெனக்கெடுதலாக நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து பண்ணணும். தையல் வேலைகள் பண்ணுறது, இல்லை சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச வேலைகளையும் வந்து நம்ம செய்யும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு எல்லாமே வந்து குறையும். ஸோ 7வதாக நைட்டில் நல்ல ஒரு 7 மணி நேரமாவது நம்ம தூங்குறத வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது நம்ம பாடியில் நிறைய விஷயங்களுக்கு
முக்கியமாக நம்ம பாடியில் வந்து தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புல விட்டு வெளியே போயிட்டு தேவையான விஷயங்கள் உடம்புல இருக்கிறதுக்கு தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரமாவது நம்ம இரவு தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். இந்த 7 விஷயங்களையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது கூட நமக்கு ஈஸ்ட்ரோஜன் இருக்கிற மாதிரியான மூலிகைகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நோய் கிடையாது. நம்ம உடம்புலையும் மனதிலையும் உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தினுடைய அறிகுறிகளை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அந்த காலகட்டத்தில் எந்தெந்த உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், என்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பாட்டிமார்கள் இது எல்லாமே நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே நமக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இன்றைக்கி மெனோபாஸோட 10 முக்கியமான அறிகுறிகளும் அதற்கான ஒரு 7 டிப்ஸும் வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.